கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 44,042 கோடி ரூபாய் எங்குதான் செல்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் தொடக்க விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் 500 அரசு பள்ளிகள் அவற்றின் அருகில் இருக்கும் தனியார் பள்ளிகளால் மேம்படுத்தப்படும் என்ற தீர்மானத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வரவேற்றிருப்பதாக கூறியுள்ளார். 500 அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூட தமிழக அரசிடம் நிதி இல்லையா என்று மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்திருப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழக அரசின் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டு மட்டும் 44,042 கோடி ரூபாய் என்றும், இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் கடனும் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார். இந்த பணம் எங்குதான் செல்கிறது என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.